தமிழ்நாட்டு மக்களுக்கு அத்தனை மக்களின் சார்பாக நன்றியை சொல்லி என் சிறுமுறையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இஸ்லாமிய மக்கள் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் கலைஞர் அவர்கள் இருக்கும் போதும் சரி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போதும் சரி, நாங்கள் தான் இஸ்லாமிய மக்களின் அரணாக பாதுகாவலாக இருக்கிறோம் என்று இந்த சமுதாய மக்களை வாக்கு அறுவடை செய்வதற்காக, ஓட்டு பிச்சைக்காக, வாக்கு வங்கிக்காக, தன் சுயலாபத்திற்காக திமுக, திருட்டு திமுக, அயோக்கிய திமுக ஆட்சி கட்டத்தில் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையாகவே தமிழ்நாட்டில் இந்து மக்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தென்னாட்டு சீரே போற்றி, எந்நாட்டு இறைவா போற்றி, அல்லாஹ் அக்பர், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அவர்தான் தமிழக வெற்றி கழகத்தின் நாடியும் உயிரும் துடிப்பும் என்று தாரக மந்திரமாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வரவேற்கக்கூடிய இருக்கின்ற தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தலைமை அவர்களை கருத்தை வலுப்படுத்த இன்னைக்கு தமிழக மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுதந்திரத்துக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கும் பட்டியலின மக்களுக்கும் அந்த சமுதாயத்தை சார்ந்த அந்த துறையை சார்ந்த எந்த அமைச்சரவையிலையும் இடம் கொடுக்காத வரலாறை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். சுதந்திரத்துக்கு பின்னாடி நீங்க வந்து பிசிக்கு அமைச்சர் கொடுத்துக்கிறாங்க, முஸ்லீம் லீக் அமைச்சர் கொடுத்துக்கிறாங்க, காங்கிரஸ் அமைச்சர் கொடுத்துக்கிறாங்க. ஒரு சமூகம் வளர்ந்தது என்று சொன்னால், ஒரு சமூகம் வளர வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் கல்வியையும் வேலை வாய்ப்பையும் உயர வேண்டும் என்று சொன்னால், அந்த சமுதாயத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை தர வேண்டும் என்பதுதான் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுங்கட்சியோட உழைப்பாக இருக்க வேண்டும். ஆனா கடந்த காலத்துல வெறும் டாட்டா காமிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரலாறு காணாமல் நான் தான் உண்மையான இஸ்லாமிய பாதுகாவலர் என்று இஸ்லாமிய மக்களுக்கு அமைச்சரவை எழுந்து அழகு பார்த்த ஒரே தலைவர் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் என்பதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாத சகோதரர்கள். தொடர்ச்சியாக இந்த இஸ்லாமிய மக்களுக்கு, இந்த இந்து மக்களுக்கு, இந்த பௌத்த மக்களுக்கு, இந்த ஜெயினிக மக்களுக்கு இந்த பட்ஜெட்ல நாங்கள் எங்க பாபா சட்டமன்றத்தில் இருக்கிறோம். எல்லா சமுதாய மக்களுக்கும், எல்லா இளைஞர்களுக்கும், எல்லா மொழியினருக்கும் நான் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்பதற்கு ஒரு அடையாளமாக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும், கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கடந்த ஆட்சி காலத்திலே நீங்கள் காரியத்தாக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஜமாத்து உலமா போன்றவர்களெல்லாம் லட்சமான அறிக்கை விட்டார்கள். இவர்கள் பீட்டின் சீட்டின் ஏட்டின் சொல்லி. ஆனால் இன்னைக்கு பட்ஜெட் வந்தவுடனே இஸ்லாமிய 5 வருட கடமை, 5 வருட கடமை, ஒரு கடமை ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இறைவா நான் உன்னை பக்கம் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய 5 வருட கடமையில் ஒரு கடமையை இஸ்லாமியர்கள் வாழ்நாளிலே நிறைவேற்ற வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்கின்றது, அல்லாஹ் சொல்கின்றான். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நீனும் நாட்டு மன்னன், நீனும் எனக்காக குரல் கொடுத்தவன், இந்த நாட்டில் வாழக்கூடியவன் என்று ஹஜ் மானியத்தை 35,000ஆக உயர்த்தி தந்த ஒரே அரசாங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியின் அரசாங்கம் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு பயப்படுறோம்? ஒன்றிய அரசுக்கு பயப்படுற அரசாங்கம். இந்த அரசாங்கம் தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்படும் போது ஒரு இயக்கத்தை டெல்லியில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. டெல்லியில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தேர்தலுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் தமிழக வெற்றி கழகம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட முடியும். அந்த மாதிரி ஒரு கால சூழல். அன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எதிர்த்து என்ஆர்சி சிஏ என்ற சட்டத்தை, கருப்பு சட்டத்தை, கவன சட்டத்தை, எதிர்ப்பு சட்டத்தை, மக்களோட சட்டத்தை, அந்த சட்டத்தை கொண்டு வரும்போது நான் சுயநலவாதி அல்ல, நான் சுயநலவாதி அல்ல, அத்தனை மக்களுக்கும் எந்த நாவினால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னேனோ அந்த பாவனையிலே, அந்த வன்முறை வகுத்து தந்த வழியிலே சிஏ என்ஆர்சிக்கு தமிழ்நாட்டில் இருந்து முதலாக கண்டனம் தெரிவித்த ஒரு தளபதி என்று சொன்னார் தமிழ்நாட்டோட முதலமைச்சர்
பி டீம் சி டீம் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல தாமரை வாழ்க, மாற்பாய் வாழ்க, மோடி வாழ்க என்று சொல்லி அமைச்சரவையில் இறந்தவர்கள் திமுக காரர்கள். கடந்த ஆட்சி காலத்துல முரசொலி மாறன் கேபினெட் மந்திரியா இருந்த அவர் இறக்கும் போது நாட்டோட பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் சுகான் வாசல் அவர் உட்கார்ந்தார். அந்த அளவு வந்து இருக்கோம். நான் கேட்கிறேன், இப்ப திமுக நிலை என்ன? திமுக ஸ்டெண்ட் என்ன? பாஜகவை ஆர்எஸ்எஸ் நோக்கி பயணிக்கிறாங்க. பாஜகவோட கள்ளக்கூட்டணி வைத்தார்கள். வெளிப்படையான கூட்டணி. அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றார், இந்த 6 மாசத்துல இடைத்தேர்தலும் உள்ளாட்சி தேர்தலும் முடிந்தவுடனே நீங்க ஜெயிக்க போறது தமிழக வெற்றிகள் வந்தா நிச்சயம் ஜெயிக்க போகுது. இது முடிந்தவுடனே இந்த இடைத்தேர்தல் இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிந்தவுடனே நாங்க அமைச்சரவையில் அண்ணன் திருச்சி சிவாஜி உட்கார் என்று சொன்னார். அப்ப பாஜகவுக்கு பம்புறது, பாஜகவுக்கு முழுக்கிறது, பாஜகவுக்கு குடிக்கிறது, பாஜகவுக்கு கோடி கும்பிட்டு போவது, பாட்டுக்கு 10 ரூபா செலவுடனே, பாட்டுக்கு 10 ரூபா செலவுடனே தமிழ்நாட்டுக்கு 1 ரூபா வருது. மோடி விமர்சித்தவர்கள் அந்த கூட்டத்துக்கே போக வேணாம் சொன்ன நாட்டோட முதலமைச்சர் எக்ஸ் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க நம்ம சந்திக்க ஆபத்தில் போது அந்த கூட்டத்தில் கலந்த நிகழ்வு நம்ம பார்த்தோம். அவங்களோட தகப்பனார் நாணயத்தை வெளியிடும் போது ஆர்எஸ்எஸ் வந்து வெளியிட்டார். அப்ப முழுக்க முழுக்க பாஜகவோட ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக திமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மக்களே, நீங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கும் சரி, செக்குலரிசமும் சோசியலிசமும் மனித நேயத்தையும் சமூக நேயத்தையும் பிறப்புக்கும் எல்லாம் உயர்த்துகின்ற அடிப்படையில் காங்கிரஸ் அமைச்சரவையில் வேறுபடுத்து பாஜகவுக்கு எதிரானவர்கள் காங்கிரஸ் நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணி என்று சொல்வதை வெளிப்படைத்தன்மையாக கண்டவர் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மாண்புமிகு பாரதியார் என்று சொல்லி யாருக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம், பயப்பட தேவையில்லை. அன்னை நாளே அயலா ஆதிக்கத்தை எடுத்த அன்னை நாளே அயலா ஆதிக்கத்தை எடுத்த எங்கள் கணித்த பரிசு கரூர்ல 41 பேர் இருக்கும். கரூர்ல 41 பேர் இருக்கும். மரணத்துக்கு நாங்கள் அஞ்சவில்லை. சாதம் நாடகத்தை திருநாளாகும், சாதம் நாடகத்தை திருநாளாகும். பெற்றெடுத்த தாய்நாட்டு வந்து, பெற்றெடுத்த பாரதம் வந்து, பெற்றெடுத்த இந்தியா வந்து, இதோ கலந்து நிற்கிறோம். தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டிலே ஒரு நல்லதோடு தரக்கூடிய ஆற்றப்படைத்த ஒரே மாவீரன், ஒரே தளபதி, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதியார் விஜய் 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்லவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். கொஞ்சம் உட்காந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. கொஞ்சம்